வணக்கம் நண்பர்களே. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அது என்ன பலனை கொடுக்கும், என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகம் அனுபவிப்பார், நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். ஆனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சிடும். இப்போ இந்த லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து அந்த லக்னத்தை செவ்வாய் பார்த்தா என்ன மாதிரியான பலன்கள் ஜாதகருக்கு ஏற்படும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருந்தால் அல்லது லக்னத்திற்கு நேர் 7ஆம் வீட்டில் இருந்து லக்னத்தை செவ்வாய் பார்த்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா, முக்கியமான பலனா ஜாதகர் சற்று முன்கோபக்காரராக இருப்பார். சற்று முன்கோபம் இருக்கும், டக்குன்னு கோபம் வந்துடும் அந்த ஜாதகருக்கு. அவசரப்படுவார், எந்த விஷயமும் உடனே செய்யணும் அப்படின்னு நினைப்பார். முடிவு டக்குன்னு முடிவெடுப்பார். பிடிவாதக்காரராக இருப்பார். பிடிவாத குணம் அந்த ஜாதகருக்கு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு முக்கியமான பலனா முகத்தில் வெட்டுக்காயம், தழும்பு அல்லது சின்ன வயசில் கீழே மேலே விழுந்து அடிப்பட்ட வடு, அந்த வடு இன்னும் மறையாமல் எத்தனை வயசானாலும் முகத்தில் அப்படியே இருக்கும். வெட்டுக்காயமோ தழும்போ அல்லது சின்ன வயசில் கீழே விழுந்து அடிப்பட்ட காயமோ வடுவோ, அந்த காயம் எத்தனை வயதானாலும் மறையாமல் அந்த ஜாதகருக்கு அப்படியே இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் இரத்தத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உருவாகும். அதே போல் அந்த ஜாதகருக்கு பூமி யோகம் உண்டு. அது என்ன பூமி யோகம்? வீடு, மனை, நிலம், இதுதான் பூமி. அந்த பூமி யோகம் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கு. அந்த ஜாதகர் பொறுமை அப்படின்னா என்ன விலை அப்படின்னு கேட்பார். அவசரப்படக்கூடிய நகராக இருப்பார். அந்த லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்ன காரணம்? லக்னத்துக்கு செவ்வாய் இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி, அது நம்ம செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம சேனலில் தனியாக செவ்வாய் தோஷத்துக்கு வீடியோவே இருக்குது. பார்க்காத நண்பர்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுங்க. லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கும். அதாவது களத்திர ஸ்தானத்தையும் 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்தை, ஆயுள் ஸ்தானத்தையும் செவ்வாய் தன் பார்வையால் பார்க்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அப்படிதான், களத்திர ஸ்தானத்தில். அப்போ அந்த திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இந்த லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகர் சகோதரர், அதாவது அவங்க அண்ணன் தம்பி மேலே பாசம் அதிகம் வைப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகரின் சகோதரர் மீது, அண்ணன் தம்பி மீது பாசம் அதிகம் இயற்கையாகவே அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த ஜாதகர் அசைவ உணவுகளை விரும்பி உண்ணக்கூடிய நபராக, அதாவது நான்வெஜ் ஃபுட்டு பிடிக்கும் அந்த ஜாதகருக்கு. அதே மாதிரி செல்ல பிராணி வளர்க்குறாங்க இல்லையா, வீட்டில் நாய், பூனை, கிளி இதெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ், செல்ல பிராணிகளை வளர்ப்பாங்க. நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களாம் அந்த பெட் அனிமல்ஸ் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் மேக்சிமம் அந்த பெட் அனிமல்ஸ், வளர்ப்பு பிராணி வளர்ப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சூடான உடல் அமைப்பு இருக்கும். ஹீட் பாடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹீட் பாடி அந்த ஜாதகருக்கு இருக்கும். மற்றபடி விளையாட்டுத் துறையில் ஆர்வம், ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுவாங்க அந்த ஜாதகர். ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் விரும்பி பார்ப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் ஈடுபடவும் அந்த ஜாதகர் செய்வாங்க. இது அனைத்துமே லக்னத்தில் செவ்வாய் அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து லக்னத்தை பார்த்தால் ஏற்படக்கூடிய அடிப்படையான பலன்கள். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள், எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல,
ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கொண்டு சொல்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேரில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமூர் நர்சோச்சரம். நன்றி, வணக்கம்.